லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். சர்க்காரி கமிஷன் ரிப்போர்ட் வந்தபோது இந்திரா காந்தி ரொம்ப அணுக்கமா பண்றாரு. பயமா எமர்ஜென்சி வந்த 2வது நாள் எதிர்த்த ஒரே மனுஷன் அவர் தான். அதுக்கப்புறம் சர்க்காரி கமிஷன் போட்டபோது அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். சர்க்காரி கமிஷன் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணாரு? அதே இந்திரா காந்தியில கூட்டணி வச்சுட்டாரு. ராமர் கோயில் கட்டிட்டா காப்பாத்திடுவாருன்னு நினைச்சாங்க. ராமர் பைசா பாத்திலேயே காப்பாத்தல. ஆனா எனக்கு இது வரைக்கும் அரசியல்ல லீவ் போட்டால நான் பார்த்ததே இல்லை. ஏன் அந்த மாதிரி 6 மாசம் லீவ் போட்டுட்டுல போறேன். அது கட்சியில இன்னும் இருக்காங்க பாத்துக்கிறாங்க. அது ரைட், லீவ் போட்டு இது அரசியல் விடுமுறை எடுத்துட்டு போற விஷயம் இல்லைங்க. விஜய் ஒரு வேளை திமுகவெல்லாம் எதிர்த்தும் அரசியலுக்கு வரலாம். அப்படி வந்தால் யாரு கஷ்டப்படுவார்னு எனக்கு தெரியும். யார் ஓட்டு அங்க போகும்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆளட்டும் அதிமுகவும் வாழட்டும்னு சொல்றேன் நான். எனக்கு திமுக அதிமுக 2 தான். நான் அப்படிதான் கருதுவேன். ஏன்னா 1000 இருந்தாலும் அண்ணாவை கொடியில வச்சிருக்கிறாங்க, திராவிட பேரை வச்சிருக்கிறாங்க. கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணுங்கிறாரு, நீட்டுக்கு விலக்கு வேணுங்கிறாரு. இதெல்லாம் யாருடைய குரல்? திமுகவின் குரல். இது 10 வருஷமா வராத மோடி டெய்லி வராரு. மோடி ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வருவதே செய்தியாகிறது இப்பதானே. பண்பு இல்லை, பயம். சும்மா அந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு தெரியும் எது பண்பு. இதெல்லாம் நீங்க அதாவது ஒரு சின்ன பையனை அடிக்கிறது, ஒரு பெரிய முரடை வந்துட்டான்னா அவன்கிட்ட இணக்கமா போறது பண்பு இல்லை, பயம். அது சார், இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 முறை வெற்றி பெற்று இவ்வளோ தூரம் ஆன்டி இன்குபன்சிங்கிறது எப்படியுமே உருவாயிடும். அதையும் தாண்டி 3ஆம் முறை மோடி ஜெயிச்சிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெயிச்சாரா? 240 சீட்டு தானே. முதல்ல நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு 353ல இருந்து நீங்க 2 டசன் பேர் 236 வாங்கிருக்கிறது மறந்துட்டீங்க. இல்ல அதெல்லாம் நாங்க நான் தான் சொல்றேன். நீங்க 200 தொட முடியாதுதான் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த கட்சி கூட்டணியால் தான் நின்று கொண்டு இருக்கிறது இந்த ஆட்சி. சரி, இன்னைக்கு இருந்தாலும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எப்போவாவது ஒரு சிக்கல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிரமம். எனக்கு சிக்கல் பண்ணணும்னு இல்லை, ஆட்சி நீடிக்கணும்னு தான் நான் நினைப்பேன். திரும்ப திரும்ப தேர்தல் வச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த பயனும் இல்லை. ஆனால் ஒன்று தெளிவாகி இருக்கிறது. அந்த 353 பேர் இருந்தபோது அவர்கள் ஆடிய ஆட்டத்தெல்லாம் இனி ஆட முடியாது. எந்த அரசமைப்பு சட்டத்திலாம் கை வைக்க முடியாது. இது நல்லது. ஒரு பலவீனமான ஆளுங்கட்சியும் வலிமையான எதிர்கட்சியும், எதிர்கட்சி கூட்டணி ரெண்டையுமே நான் கூட்டணியாக தான் சொல்கிறேன். பலவீனமான ஆளுங்கட்சி கூட்டணியும் வலிமையான எதிர்கட்சி கூட்டணி. நேற்று ரொம்ப சின்ன உதாரணம் சொல்லுங்களா, 10 வருஷமா வராத மோடி டெய்லி வராரு. மோடி ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வருவதே செய்தியாகிறது இப்போ தானே. ஜவஹர்லால் நேருலாம் என்னைக்காவது நாடாளுமன்றத்துக்கு வராமல் இருந்திருக்கிறாரா? நாடாளுமன்றத்துக்கு ஒரு பிரதமரை வர வைப்பதற்கே இந்த தேர்தல் முடிவு உதவி இருக்கிறது. நல்லது, தொடர்ந்து வரட்டும். அவர் பார்க்கட்டும். நேற்று தானே முடக்கத்தை எல்லாம் பார்த்தாரு. அவர் நாடாளுமன்றத்தை நானும் பார்த்ததில்லை, அவரும் பார்த்ததில்லை 10 வருஷமா. இப்போதான் வராது. இப்போ நாடாளுமன்றத்தை நேரடியாக பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அவருக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கணும், அதுக்கு வந்திருக்கும்ல. அவருக்கும் வந்துருச்சு. வேற வழி இல்லை என்பது இப்போது அவருக்கு புரிந்து விட்டது. நல்லது, இது நாட்டுக்கு நல்லது. இப்படி ஒரு பலவீனமான ஆளுங்கட்சியும் வலிமையான எதிர்கட்சியும் இருப்பது நாட்டுக்கு நல்லது. இது மத அரசியலுக்கு விழுந்த அடின்னு நீங்க சொல்லமா? அவருக்கு விழுந்த குறைவான சீட்டு அது மட்டும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே மத உணர்வே இல்லை அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் மதத்தை அரசியலாக்குவதற்கு எல்லா முயற்சியும் பண்ணாங்க. ராமர் கோயில் கட்டிட்டா காப்பாத்திடுவாருன்னு நினைச்சாங்க. ராமர் பைசா பாத்திலேயே காப்பாற்றல. எனவே வெறுமனே அந்த மதம் உங்கள் நம்பிக்கை. எனக்கு என்ன இருக்கு? எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு இருந்தால் வச்சுங்க. அந்த மதத்தை வைத்து கொண்டு அரசியலை நடத்தலாம் நினைச்சாங்க. அது இனி நடக்காது. அப்படின்னு ஜெயிச்சு ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாங்களா இல்லையா? இருக்கட்டும். எவ்வளவு தடுமாறி திக்கி திணறி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. 2006ல் திமுகவும் மைனாரிட்டி ஆட்சி தான். உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படிலாம் பேசவே இல்லையே. எங்களை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிற கலைஞர் பேசினாரு. மக்களை சந்திக்கிறேன், நீங்கள் புறக்கணித்தாலும் உங்களை சுற்றியே வரும். ஆனா அதே சமயம் மோடி பெருந்தன்மையோட தெலுங்கு தேசம் 2 பொருத்தமில்லாத வார்த்தை ஒன்னா சேர்க்குறீங்களா? இல்ல, கிண்டல் உங்களுக்கு இருக்கட்டும். மோடி பெருந்தன்மையோட தெலுங்கு தேசம், பவன் கல்யாண் எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிறாரு. எல்லாருக்கும் பதவி கொடுக்குறாரு. தெலுங்கு தேசத்துக்கு பதவி கொடுத்துருக்காரு. ஏதாவது வழி இருக்கு அவருக்கு? ஆமா, வேற ஏதாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சரி, அதே கலைஞர் அந்த பெருந்தன்மையை கலைஞர்கிட்ட இல்லை. அந்த ஆளுமை
அதாவது அந்த போதுமான பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் கூட தோழமை கட்சிகளோடு இல்ல அவருக்கு அந்த பெருந்தன்மையே இல்ல. அவர் வந்து இல்லைங்க, அது ஆளுமைங்க. மோடி அப்படி பண்ண சொல்லுங்க. அது முரட்டுத்தனம் இல்லையா? முரட்டுத்தனம்லாம் எதிர்கட்சிகள் சொல்லியிருப்பாங்கல்ல. இல்ல அவன் காங்கிரஸார் அவ்வளவு தூரம் அடிமையா இருந்துட்டாங்க. அப்படி இல்லைங்க. 30 பேர் சொச்சம் இருந்தும் எனக்கும் வந்து இப்ப காங்கிரஸார் ரியலைஸ் பண்றாங்க காமராஜ் ராஜேஸ்வரிங்கிறாங்க. அப்ப எனக்கு வந்து மினிஸ்ட்ரியில இடம் கூட இல்லட்டா நாங்க சேர மாட்டோம்னு சொல்ல இவங்களுக்கு தைரியம் இல்ல. அந்த அளவுக்கு அவங்க ஆகிட்டாங்க. ஆனா அவர் கூப்பிட்டு பேசுற ஒரு கட்சி ஆட்சி இருப்பது நல்லது, நீங்க இருங்க சொல்லுங்க, ஒத்துக்க வைக்கிறாரு. எவ்வளவு பெரிய திறமை அது. இப்போ ஒத்துக்க வைக்க சொல்லுங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எங்க போயிட்டாங்க? இங்கே தான் இருக்காங்க. மோடி கூப்பிட்டு பெருந்தன்மை விடுங்க, அவருடைய திறமையை காட்ட சொல்லுங்க. கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் எந்த அமைச்சரவையிலையும் இடம் இல்லை, நான் ஆள்றேன், நீங்க ஆதரவா இருங்கன்னு சொல்லி பாருங்க. எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. அப்படி இல்லை, முடியாதுங்க. அது எல்லோராலும் முடியாது. கலைஞரால் செய்ய முடிந்த பல காரியங்களை வேறு யாராலும் அவ்வளவு எளிதில் செய்ய முடியாது. நீங்க அதை எதை நீங்கள் பலம் என்று சொல்கிறீர்களோ, பலவீனம் என்கிறீர்களோ, அதையே நான் அந்த பண்பு அவர்கிட்ட மோடிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். பண்பு இல்லை, பயம். சும்மா அந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு தெரியும் எது பண்பு. இதெல்லாம் வந்து நீங்க அதாவது ஒரு சின்ன பையனை அடிக்கிறது, ஒரு பெரிய முரடை வந்துட்டான்னா அவன்கிட்ட இணக்கமா போறது பண்பு இல்லை, பயம்ங்க. அது வேற வழி. நான் என்னோட ஒரு பெரிய முரடை, நான் அவன்கிட்ட சண்டையே வச்சுக்கல, எப்படி வச்சுக்குவேன்? அது கலைஞர் அவனோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினவர், ராஜாஜியோடையும் பேசினவர், அவனோடையும் பேசினவர். கலைஞர் வேறு, மோடி வேறுங்க. கலைஞருக்கு பயமே இல்லை. என்னுடைய பார்வை, என்னுடைய கலைஞருக்கு பயமே இல்லைங்கிறீங்களா? இல்லை, எல்லாம் அவருக்கு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்கிற குரலும் அவருக்கு தெரியும். கலைஞர் ஒரு தனியான ஒரு வித்தியாசமான சர்க்கார் கமிஷன் ரிப்போர்ட் வந்தபோது இந்திரா காந்தி ரொம்ப அணுக்கமா பண்றாரு. பயமா எமர்ஜென்சி வந்த 2வது நாள் எதிர்த்த ஒரே மனுஷன் அவர் தான். அதுக்கப்புறம் சர்க்கார் கமிஷன் போட்ட போது அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. சர்க்கார் கமிஷன் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணாரு? அதே இந்திரா காந்தியில கூட்டணி வச்சுட்டாரு. ஏன் அந்த அம்மா கூட்டணி வச்சுக்கிட்டாங்க? நீங்க திரும்ப திரும்ப ஒரு சைடு கேட்குறீங்க. ஏன் பிஜேபியோட 98, ஏன் பிஜேபி திமுகவோட கூட்டணி வச்சுக்கிடுச்சு? அரசியல் இது, தேர்தல் அரசியல், இதெல்லாம் இருக்கும். எனக்கு கலைஞர்னா எனக்கு தனி அவர் மீதான அராதியான அன்பு பிரியம், நான் அப்படி தான் பார்ப்பேன். தப்புன்னா காலம் சொல்லும், விமர்சனம் செய்யும், அதெல்லாம் வேற. ஆனால் மோடி பெருந்தன்மையானு சொன்னீங்க. மோடியே சிரிக்க மாட்டாரா? சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடம் கொடுத்தது பெருந்தன்மைன்னு சொன்னால் அவருக்கே சிரிப்பு வருமா வராதா? வேற வழி இல்லையங்க. எப்போ பெருந்தன்மை தெரியுமா? முழுமையாக பெரும்பான்மை இருந்தாலும் கூட்டணியில் இருந்த கட்சிகள் அவங்களுக்கு இடம் கொடுத்தா நான் பேசவே மாட்டேன். அது பெருந்தன்மை தான். இப்போ மோடிக்கே 300 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கும் போன தடவை கொடுத்தாங்களா? அப்பையும் கொடுத்தாங்க. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய நல்லது, சிராஸ் பாஸ்வான், அதை நான் ஏற்கிறேன். அப்படி கொடுத்ததை பாராட்டுறேன். இது வேற ஏற்கனவே கொடுத்ததுதான் அவர் செஞ்சிருக்காரு. அப்பையும் பெருந்தன்மை நடந்தாரு, இப்பயும் கொடுத்துருக்காரு. நீங்க அதை பெருந்தன்மைங்கிறீங்க, இது சரியில்லைங்க. ஆமாங்க, இப்ப வேற வழி இல்லைங்க. ஏதாவது வேற வழி இருக்கா என்ன? நீங்க 2 பேரும் கொடுக்க மாட்டேன் நாளைக்கு சொல்லுங்க. உங்களை கூட நான் தான் முயற்சி செய்யறேன். வேணாங்க, அந்த பயல்களுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நன்மை நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, சும்மா பேசலாம் நம்ம. வேணாம். சரி, இப்ப அடுத்தது விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு. இது திராவிட இயக்கத்துக்கு ஒரு அடி விழுந்தாலும் விழுமா தெரியலையே. நேற்று வந்து திராவிட இயக்க கொள்கையை தானே அவர் மேடையில் பேசுறாரு. ஏன் அவர் வந்து ஒன்றியங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னா உடனே திராவிட இயக்கம்? அது மட்டும் இல்ல, நீட்டு கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணுங்கிறாரு, சொல்றாரு. நீட்டுக்கு விலக்கு வேணுங்கிறாரு. இதெல்லாம் யாருடைய குரல்? திமுகவின் குரல். இது நல்லது, அப்படி அவர் சொல்லக்கூடாது நான் சொல்லலை. எங்க குரலை நீ பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். விஜயினுடைய அந்த பேச்சை நான் வரவேற்கிறேன். விஜய் ஒரு வேளை திமுகவெல்லாம் எதிர்த்தும் அரசியலுக்கு வரலாம். அப்படி வந்தால் யாரு கஷ்டப்படுவார்னு எனக்கு தெரியும். யார் ஓட்டு அங்கே போகும்னு எல்லாருக்கும் தெரியும். யார் ஓட்டு போவோம்? சீமான் ஓட்டு தான் போவான். வேற யார் ஓட்டு போவான்? திமுகவுக்கெல்லாம் ஒரு பாதிப்பும் வராது. விஜய்க்கு வந்து சேருகிற வாக்கு, விஜய் ஒரு 5 எம்எல்ஏயோட எதிர்கட்சியில் உட்காரத்துக்கு அரசியல் வராது அப்படின்னா அவரை சொல்லுங்க. அவரை எதிர்த்து எதுக்கு? அப்புறம் அவர் 200 கோடி சம்பளம் 300 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷன் வராருன்னா அவர் வந்து ஒரு 4 சீட்டுக்காக நீங்க வெளிப்படையா அவர் தொலைக்காட்சியில சொல்றீங்களா 300 கோடி சம்பளம் அவர் ஒத்துட்டு இருக்காரா? இல்ல அப்படிதான் காட்டியிருக்காரா? எந்த கணக்கும் யாரும் சொன்னது இல்ல. இல்ல அப்புறம் திமுகவுல எல்லாம் கணக்கு கேட்குறீங்க. விஜய் 300 கோடி சம்பளத்துக்கு கணக்கு வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, அவர் மிகப்பெரிய தொகை வாங்குறாரு, ஊருக்கே தெரியும் சார். அது உங்களுக்கு தெரியாதா? நீங்களே சினிமால இருந்திருக்கீங்க. பெரிய தொகை, வசனம் பெரிய தொகைங்கிறதெல்லாம் வேற. நான் அதுக்கு என்ன சம்பளம் வாங்கினேன்?
300 கோடியை விட்டுட்டு வர்றாரு, 200 கோடியை விட்டு வர்றாரு. என்ன தியாகத்துக்காக வர்றாரு? சரி, அவ்வளவு படத்தை விட்டு வரது மனசு வருமா? சரி, 300 200 வச்சுங்க, 100 வச்சுங்க. பணமும் புகழும் பார்த்த பிறகு பதவியையும் மனம் நாடும். உளவியல் இது. அவர் பார்க்காத இனி பணம் இல்லைங்க, அவருக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கு. யாருக்கு அந்த மனசு வரும்? என்ன மனசு வரும்? இன்னொன்னு நோக்கி தானே வர்றாரு, எல்லாம் விட்டு துறவி ஆயிட்டாரு. அப்ப அந்த இன்னும் நோக்கி வரும்போது எது தெரியுங்களா மனம் என்பது? ம். எல்லாத்தையும் விட்டு நாளையிலேருந்து நான் என் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துறேன், எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னா நான் மிரண்டுருவேன். அவர் எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு அடுத்து பதவியை நோக்கி வராரு. அது ஒரு மனித, அதை நான் குறையா சொல்லலை, இயற்கை தான். ரஜினிகாந்தையும் அப்படிதான். அவர் வரலைங்க, அவரை போட்டு இவங்க இழுத்துக்கிட்டு வந்தாங்க, கடைசியாக அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். எனக்கு விஜய் வரட்டுங்க, யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டும், திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க, அவர் வரட்டும். பாதிக்கப்படுகிறவர்கள் வருத்தப்படட்டும், எனக்கு என்ன இருக்கு? இல்ல, திராவிட அரசியலுக்கு மிகப்பெரிய சோதனை இதுதானே. திராவிடத்தின் குரல் தாங்க நேற்று அவர் வெளிப்படுத்துறாரு. நீங்க ஒண்ணு நினைவு வச்சுங்க, தமிழ்நாட்டில் திராவிடத்தின் குரலை வெளிப்படுத்தாமல் யாரும் நிக்க முடியாது. திராவிடத்தை எதிர்த்து யாரும் எழுத முடியாது. திரும்ப நீங்க தான் பேட்டி எடுத்தீங்க, தமிழர் மணியன் திமுக அதிமுக ரெண்டையும் ஒழிக்கணும்னு 55 வருஷமா பாடுபடுறேன்னாரு. இன்னொரு 55 வருஷத்துக்கு அவர் பாடுபடலாம், அவருக்கு வாழ்த்துகள். ஆனா நீங்க கவனிக்கணும், போகாத ஊருக்கு வழி தேர்றது இதெல்லாம். விஜய் வரட்டும். விஜய் நேற்று ரொம்ப தெளிவா ஏன் ஒன்றிய அரசுங்கிறாரு, அது வெறும் டெர்மினாலஜி அல்ல, அதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் மாநில பட்டியலுக்கு திரும்ப வரணுங்கிறாரு, நீட்டு தேர்வுக்கு விலக்கு வரணுங்கிறாரு. யாருடைய குரல்? நல்லது, மகிழ்ச்சி, எனக்கு வரட்டும், சொல்லட்டும், அவரும் சேர்ந்து அந்த குரல் கொடுக்கட்டும், நாட்டுக்கு நல்லது. திமுகவுக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன் பயப்படணும்? நம்ம ரஜினி வரும்போதே நாங்கள் பயப்படலையே. ரஜினி இல்லை, வரமாட்டேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், அரசியலில் பயந்து அரசியல் நடத்தவே முடியாது. யாரும் வரக்கூடாதுன்னு கேட்லாம் போட ஏன்னா முடியாது. சினிமாக்காரருடைய செல்வாக்கு என்னங்கிறது திமுக நல்லாவே தெரியும். சினிமாக்காரர்ல ஒரு எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை பிறகு பகைத்துக் கொண்டு 10 வருஷம் போராடினார் கலைஞர். அவராடி மேல வந்தார்ல, அவர் எம்ஜிஆர் அந்த இல்லாத கணக்கு எம்ஜிஆர் அதாவது இல்லாதவங்க வந்தாரு. எத்தனை முறை விழுந்தோம் என்பதல்ல கணக்கு, எத்தனை முறை எழுந்தோம் என்பது கணக்கு. நீங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் தாங்க 10% மேல வாக்கு வாங்கினாரு. எத்தனை நடிகர்கள் வந்தாங்க? சிவாஜியோட பெரிய நடிகர், சிவாஜியை விட சிறந்த நடிகர் யாருங்க இருக்கா? அவர் முடியல. பாக்யராஜ் வந்தாரு, டி ராஜேந்தர் வந்தாரு, சரத்குமார் இப்ப கட்சியை கலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் தூக்கம் கலைஞ்சது கட்சியை கலைச்சிட்டார். பாருங்க எவ்வளவு பெரிய. இனிமே தூங்கும்போது கவனமா இருக்கணும், தூக்கம் கலைஞ்சா கட்சி கலைஞ்சிரும். பாதிராத்திரில தான் டிசிஷன் எடுத்திருக்காங்க. ராத்திரில பக்கத்துல இருந்து அவங்க வீட்டுக்காரம்மா கேட்டாரா, அந்த அம்மா சரி, அந்த கட்சிக்காரன் யாவது கேட்க வேண்டாம், விடுங்க. அங்கேயே எதற்கு சொல்றேன்னா, அவரே விட்டார், நம்ம அவரை பத்தி பேசிட்டு. எனவே நடிகர்கள் வருவதனாலேயே அப்படியே கூட சாஞ்சிடாது. விஜயகாந்த் ஒரு கட்டம் பட் விஜய் நீங்க இன்னொரு நடிகரா நினைக்க முடியாது. நான் அவரை நீங்க குறைச்செல்லாம் மதிப்பில்லைங்க. என்ன, ஆனா அதுக்கெல்லாம் பயந்துகிட்டுலாம் இருக்க முடியாது. வரட்டும், அவர் நல்லது சொன்னால். நீங்க, நானே இப்ப சொல்றேனே, இது சொல்லும்போது நான் வரவேற்கிறேன். தமிழர்கள் வந்து இவரை அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வந்து ஒருவர் குறை சொல்லிக் கொள்வதும் இதையே வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த தவறு நடந்தாலும், அது கள்ளச்சாராய சாவுலேருந்து ஊழலேருந்து விபத்துலேருந்து எது நடந்தாலும், உங்க ஆட்சியில் நடக்கலையா, கமிஷன் போட்டிகள் என்ன ஆச்சு, இதையே பேசும்போது ஒரு கட்டத்துல இவங்க வேணாம் அப்படின்னு ஜனங்க ஏன் நினைக்கக்கூடாது? ஒன்றை 2 செய்தி சொல்றேன். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்று குறை சொல்லுவது என்பது தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, உலகம் பூரா இருக்கு. காங்கிரஸ் செய்யலையான்னு பிஜேபி கேட்கலையா? அது இருக்கும். அப்ப ஒரு மாற்று சக்தின்னு இவங்க 2மே வேண்டாம், 3வது ஆள் வரட்டும் என்று அப்படி ஒரு மக்கள், அப்படி ஒரு குறிப்பிட்ட அணியினர் இப்போவே தமிழ்நாட்டில் இருக்காங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். ஆனா அவர்களின் வாக்கு சதவீதம் இன்று வரை குறைவு. நாளைக்கு அது கூடுச்சுன்னா நல்லது, நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரு அதாவது மக்கள் மனங்களில் வருகிற மாற்றங்களை நான் தான் தடுத்துட முடியாது. நான் திமுகவுக்கு அப்பவும் பேசிட்டு இருப்பேன், என்ன மாற்றம் வந்தாலும் நான் எனக்கு இது சரின்னு நினைக்கிறேன், நான் பேசுவேன். மாற்றங்களே வராது என்று சொல்லுவது இயங்கியலுக்கு எதிரானது. நான் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் அத்தனை எளிதில் வந்து விடாது. தமிழ்நாட்டில் நீங்கள் குறித்து வச்சுங்க, எத்தனை நடிகர் வேணாலும் வரட்டும், எல்லாம் கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டோம், அவ்வளவு எளிதாக திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியாது. அண்ணாமலை அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் இனிமே கத்துக்க வேற லண்டன் போறாரு. அப்போ அவர் கத்துக்க போறாரு, அது ஒரு கோர்ஸ் படிக்க போறாரு. அதான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்க போறாரு. சரி, போட்டுமே. ஆனா எனக்கு இது வரைக்கும் அரசியல்ல லீவ் போட்டால நான் பார்த்ததே இல்லை. ஏன் அது மாதிரி 6 மாசம் லீவ் போட்டுட்டுல போறேன். கட்சியில இன்னும் இருக்காங்க பாத்துக்கிறாங்க. அது ரைட்டு, லீவ் போட்டு. இது அரசியல் விடுமுறை எடுத்துட்டு போற விஷயம் இல்லைங்க. அப்பவே அவருடைய அரசியல் எனக்கு என்னன்னு புரியுது. இன்னொருத்தர போட்டு நீங்க அரசியல் கலைஞர்
எதிர்க்கட்சியாக இருந்தபோது, ஆளுங்கட்சியாக இருந்தபோது, எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் இருந்தபோது அரசியலையோ இலக்கியத்தையோ அவர் எப்போதும் எதற்கும் விடுமுறை எடுத்ததே இல்லை. அப்படிலாம் எடுக்க முடியாதுங்க. அரசியலில் விடுமுறை எடுத்துக்கிட்டுலாம் வந்து சண்டை போட முடியாது. எங்கள் மாதிரி ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் கூட நான் 3 மாதத்துக்கு வரேன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியல் என்பது ஒரு தொடர் நிகழ்வு. இட்ஸ் அ கண்டினியூவல் ப்ராசஸ். வரட்டும், அண்ணாமலை போயிட்டு வந்து சர்வதேச அரசியல்லாம் கற்றுக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறாரு? அது அகடமிக் கோர்ஸுங்க. நீங்கள் சர்வதேச அரசியல் இப்போவும் இல்ல அந்த பாலிடிக்ஸ் வந்து அவர் இங்கே பயன்படும், அதெல்லாம் அவர் சொல்ல. அவருக்குடைய ஆசையை நிறைவேற்ற போயிட்டு வரட்டும். அவருக்கு ஆசை பாவம், போயிட்டு வரட்டும்ங்கிறேன் நான். வேணாம், அங்கேயே கூட தங்கட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? போய் வந்தாலும் என்ன பண்ண போறாரு? இல்ல இப்ப அவர் பண்ணுவதா திராவிட அரசியல் தானே அவர் பண்றாரு. என்ன கோயம்புத்தூர்லயே அவர் வெற்றி பெற முடியல, பிரயாணம் பண்ண போறாரு? நீங்க 50 வருஷம் ஒரு இயக்கத்தை கட்டி காத்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்க. அதோட மோது ஓரளவு தான் மோத முடியும், ஃபுல்லா மோத முடியுமா? சரி, மோதிட்டே இருக்கட்டும், வரட்டுங்க. இப்ப யாரு அண்ணாமலையும் வேண்டாம்னா? இப்ப என்ன அண்ணாமலைக்கு பிரச்சனை? அண்ணாமலையினுடைய அரசியல் புதுசா என்ன பண்ண போறாரு? அவருடைய அரசியல் என்னன்னு பார்த்துட்டோம், எடுபடலை. இல்ல சார், எடுபடல சொல்லாதீங்க. 49ல திமுக ஆரம்பிச்சது, ஆனா 67 தானே ஜெயிச்சுது. 67 ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி இவருக்கு ஒரு காலம் கொடுக்க வேண்டாமா நீங்க? சரி, எடுத்துக்க சொல்லுங்க. நம்ம இப்ப இது நான் யாருங்க? அவர் அண்ணாமலை மக்களை வெற்றி பெற்றார்னா குறுக்க நின்று தடுக்க வர முடியும்? ஆனால் அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அண்ணாமலை தலைமையில ரொம்ப அன்பாக சொல்லுவது, கட்சி புத்துணர்ச்சி பெறலைங்கிறீங்க. பிஜேபி பாமக ஓட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, சிவகங்கையில் யாதவ் சமூகத்து ஓட்டெல்லாம் வாங்கிட்டு, ஜான் பாண்டியன் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு, இதுக்கு பேர் புத்துணர்ச்சியாது? நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், திமுக என்பது திமுக கூட்டணியின் வாக்கு எல்லாம் சேர்ந்துருக்கு. எப்போதும் அவங்களுக்கு மட்டும் பிரித்து பேசுறீங்க, உங்களுக்கு வந்து சேர்த்து நான் திமுக நானே தானே சொல்கிறேன். இது திமுக கூட்டணியின் வாக்கு. திமுகவின் வாக்குகள் கூடுதல். பாஜக கூட்டணியில் அதை கூட சொல்ல முடியாது. தருமபுரியில் யார் ஓட்டு அதிகம்? பாஜக ஓட்டா? இல்லை, அந்த பாக்கெட்டில் பிஎம்கே ஜாஸ்தி. சரி, சிவகங்கையில் அங்கே யாதவா ஜாஸ்தி. தென்காசியில் அப்படி எப்போ எங்கே உங்கள் ஓட்டு ஜாஸ்தி? என்ன அந்த ரகசியத்தையாவது சொல்லுங்கன்றேன். எல்லாம் அடுத்தவன் ஓட்டை வாங்கி வச்சுட்டு ராமநாதபுரத்தில் பலாப்பழத்துக்கு விழுந்த ஓட்டு பிஜேபி ஓட்டா? டிடிவி தினகரனுக்கு விழுந்த ஓட்டு பிஜேபி ஓட்டா? ஏங்க எல்லாம் வேற வேற ஓட்டை வாங்கிட்டு அவங்க அப்படி மகிழ்ச்சி அடைந்தால் அதை நான் குறுக்க நின்று தடுக்கல. அவர் மகிழட்டும், ஆனால் வளரல. அதை குறித்து திமுகவுக்கு எதிராக அதிமுக தான் இன்றைக்கும் இருக்கிறது. நான் அப்படி கருதுறவன். திமுக ஆளட்டும், அதிமுகவும் வாழட்டும்னு சொல்றவன் நான். எனக்கு திமுக அதிமுக 2 தான். நான் அப்படிதான் கருதுவேன். ஏன்னா 1000 இருந்தாலும் அண்ணாவை கொடியில் வச்சிருக்கிறாங்க, திராவிட பேரை வச்சிருக்கிறாங்க, இருந்து போகுது. அப்படிதான் நான் கருதுவேன். சரி, நம்ம உரையாடலுடைய கடைசி கட்டத்தை வந்துட்டோம். இத்தனை வருஷமா நீங்க வந்து இயக்கம், சித்தாந்தம் நிறைய பேசுறீங்க. அடுத்தது நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு ஏதாவது மனசுல வச்சிருக்கீங்களா? உங்க கனவு திட்டம் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். சின்ன சின்னதாக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. ஏதோ ஒரு பெரிய மேஜர் ஒர்க். எங்கள் இயக்கம் அது எழுத்துல ஒரு பெரிய போர்க்குணம் மிக்க மக்கள் இயக்கம் அல்ல. இது ஒரு பரப்புரை செய்கிற இயக்கம். அந்த வேலையை நிதானமாக நின்று பல தளங்கள்ல செய்கிறோம். பதிப்பம் வச்சிருக்கிறோம். திராவிட பள்ளி ஆண்டுக்கு 500 பேரை நாங்கள் இந்த கருத்தியல்ல உருவாக்குறோம். திராவிட முழக்கம் 7 நடத்துகிறோம். திராவிடம் 100 வலையொலி நடத்துகிறோம். மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போகிற எங்களுக்கு பெரிய வலிமை எல்லாம் இல்லை. இது ஒரு சின்ன இயக்கம். நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம். நாங்கள் என்ன எங்கள் முழக்கமே வச்சிருக்கிறோம்னா, அப்படி இமாலயத்தை புரட்டிடுவோம்லாம் சொல்லலை. இயன்றதை செய்வோம், இடைவிடாமல் செய்வோம், தொடர்ந்து செய்கிறோம். எந்த ஒரு சாதனையையும் தனி மனிதர்கள் நிகழ்த்தி விட முடியாது. மக்கள் கூட்டமே சாதிக்கும். மக்கள் கூட்டத்திடம் இந்த திராவிட கருத்தியல் என்பது சமத்துவம், சமூக நீதி என்கிற கருத்தியலை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற பணியை சாகும் வரை நாங்கள் செய்வோம். சரி, உங்களுடைய பேச்சுக்கள் நிறைய நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப ஆவேசமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அது வந்து அது ஏற்றுக்கிட்டாலும் மறுத்தாலும் நல்லா பேசுகிறீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பையனுங்க, உங்கள் மனைவியில் அதை பார்த்துட்டு ரசிப்பாங்களா? அல்லது இங்கே அதை பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? சஜஷன் சொல்லுவாங்களா? நீங்கள் கேட்பீங்களா? இல்லை, என் கூட்டத்துக்கெல்லாம் என் மனைவிலாம் வராங்க. பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அங்கேயும் 2 பையன் 1 பொண்ணு. அவங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. 3 பேருமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அது ஒரு பொய். எப்போ பார்த்தாலும் 3 பேரில் 2 பேர் சாதி மறுப்பு திருமணம். 3 பேரும் அவங்க விரும்பினவங்களை தாங்க திருமணம் பண்ணிட்டாங்க. நான் எல்லாம் குறுக்க நிற்கல. லெனின் நினைக்கிறேன். லெனின் பெரியவர், பாரதிதாசன் சின்னவர், இந்திரா பொண்ணு. 3 பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு தேசத்தில் தொலைபேசியில். அவங்களுக்கு இந்த கட்சி விஷயங்கள்லாம் ரொம்ப பேச்சு கேட்பாங்க பெரும்பாலும். இப்போ என்னோட அப்பா முழுக்க அரசியல். ராமசுப்பையா.
1930களில் அண்ணாவோடய அரசியல் பண்ணவர் அவர். திமுக தொடங்கின முதல் நாள்லேயே பொதுக்குழு உறுப்பினர். ஐயா பெரியார் கூட தொண்டராக ஆமாம், நான் பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர். எல்லாருக்கும் இன்றைக்கும் திமுகனா எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அரசியலுக்கு அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் வந்தேன். வேறு யாரும் வரல. அண்ணன் திரைப்படத்துறைக்கு போயிட்டார், இன்னொருத்தர் பொறியாளர், அவங்க துறையில் இருந்தாங்க. எனக்கு நேர மூத்தவர் சுவாமிநாதன், அவர் ஃபிலிம்ஸில் இருந்தார். யாரும் நேரடி அரசியலுக்கு வரல. அது அவரவர்களுடைய விருப்பம் சார்ந்தது தானே. நான் வீட்டிலும் அரசியல் பேசுகிறேன், வெளியில் மட்டுமல்ல. நான் வெளியில் பேசுகிற எல்லா அரசியலையும் வீட்டில் பேசுகிறேன். வீட்டில் ஒய்ஃப் உங்களுக்கு கண்டிப்பாக பேசுகிறேன். ஆனால் பெரும்பாலும் என் ஒய்ஃப் ஆர்கியூ பண்ணாது. வீட்டில் அது கடவுள் நம்பிக்கை உண்டு. எனக்காக ஒரு கடவுள் படமும் வைக்காது. ஏன்னு கேட்டால், இவர் இவ்வளோ தூரம் பேசும்போது நான் வைக்கக்கூடாதுங்க, கோயிலுக்கு போயிட்டா போயிட்டு வான்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளும் நான் மறுத்ததில்லை. அப்படிலாம் ரெகுலராக போனதெல்லாம் இல்லை. அம்மா அப்பா படம் வச்சுருக்காங்க, 2 பேரோட அம்மா அப்பா படம். அதுவுமே நான் கும்பிட்றதில்லை. அம்மா அப்பா படத்துக்கு முன்னாடி நிற்பேன், அவ்வளோதான். எனக்கு கும்பிட்றது கூட இல்லை. எப்போதும் அந்த நினைவுகள் உண்டு. நினைவுகள் தான். அது வணங்கினா தாங்கிறதெல்லாம் இல்லை. நான் வணங்குவது தப்புன்னு சொல்கிறதில்லை, அது விருப்பம். பிள்ளைகளும் எல்லாருமே ரொம்ப பட்டும் படாமல் தான். ரொம்ப பக்தியும் இல்லை, என்ன போல கடவுள் மறுப்பும் இல்லை. ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன், எதையெல்லாம் நான் வெளியில் பேசுகிறேனோ அதை வீட்லேயும் பேசுகிறேன். அப்படி பேசியதன் விளைவு தான் சாதி மறுப்பு திருமணம். பிள்ளைகள் காதலிச்சதை முதல்ல எங்களை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னொரு ஜாதி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாண்டான்னு சொன்னேன். நீங்கள் சாதி மறுப்பு பண்ணிட்டதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவர் நம்ம வீட்டுக்கு மருமகனாகவோ மருமகளாகவோ வரலேங்கிற ஒரு வருத்தம் மட்டும் எனக்கு இருக்குது. அடுத்த தலைமுறையில் அது நடக்கட்டும்னு சொன்னேன், அவ்வளோ. உங்கள் பிரதர் இருக்கார் எஸ்பி முத்துராமன், அவர் படங்கள்லாம் பார்ப்பீங்களே? ஏன்னா உங்கள் சித்தாந்தம் நேர் ஆப்போசிட்டாக. அவர் படங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு படங்கள். ஏதாவது விமர்சனம் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கேன், அவர்கிட்டயே சொல்லுவேன், எல்லாத்தையும் கேட்டுக்குவார். அவர் ரொம்ப கிண்டல் பண்ணுவீங்களா? நான் நிறைய படம் பார்த்துட்டு எனக்கு ஏவிஎம் பேனல்ல பயங்கர மசாலா படங்கள் நிறைய பண்ணியிருந்தார். ராணுவ வீரன் படம் பார்த்துட்டு வந்து அண்ணனோட வெளியே இருந்து சண்டையே போட்டேன். என்ன அது இப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னு சண்டை போட்டேன். அப்போ எனக்கு யாருன்னு தெரியாது, நடிகை சுமலதா. சரி, அவங்க யார் இது டேரக்டர்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்புறம் மற்றவங்க அவர் தம்பி தான் அவர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதே மாதிரி நான் ரஜினி சார், அவர் மேலே, ரஜினி மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். அப்போ எங்கள் அக்கா கேட்கும், அண்ணா என்னென்ன ரஜினி உங்களுக்கு அவ்வளோ நெருக்கம், இவன் வந்து அவரை பற்றி கேலி பண்ணுறான்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், ரஜினியும் நானும் நண்பர்கள், பாண்டியனும் நானும் அண்ணன் தம்பி. இதை தவிர இவங்க 2 பேர் விஷயத்துலையும் நான் தலையிடுறதில்லை. ஸோ வீட்டில் உங்கள் பேர் பாண்டியன்? பாண்டியன் தான். சரி சரி. பாண்டியன் எல்லாமே அக்கா அண்ணன் எல்லாமே பாண்டியன் தான் சொல்லுவாங்க. இன்னமும் சொல்ல போனால் ஷோவுக்கும் எனக்கும் ரொம்ப கடுமையாக நான் அவர் எழுதியிருக்கேன். அவர் துக்ளக்லன்னு எழுதியிருக்காரு. அண்ணன் மீது அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. அண்ணனும் அவர்கிட்ட நெருக்கமாக இருப்பார். அவரும் அண்ணனும் ஏன் நீ அவரோட சண்டை போடுறேன்னு கேட்டதில்லை, நீங்கள் ஏன் அவர்கிட்ட போய் இன்னும் அன்பாக இருக்கிறீங்கன்னு நானும் கேட்டதில்லை. தனிச்சு அந்த ராணுவ வீரன் சண்டை என்னாச்சு அது சொல்லுங்க. இல்லை சொன்ன அண்ணன் அதுக்கு சமாதானம் சொல்லுவார் அவர். அதாவது ஒரு புரட்சியாளனை அந்த படம் கொச்சைப்படுத்துவதாக எனக்கு பட்டது. அந்த சிரஞ்சீவி கேரக்டர் தான் எனக்கு கதாநாயகன். நான் சொல்லிட்டேன், ரஜினி எனக்கு வில்லனாக தெரிகிறாரு, சிரஞ்சீவி தான் கதாநாயகன். அது உனக்குடா, நான் அப்படி படம் எடுக்க முடியாது. அவங்க மைண்டு முழுக்க பாக்ஸ் ஆஃபீஸு, அவ்வளோதான். அவர் சொல்லுவார், நான் பணம் போட்ட முதலாளிக்கு நீ சொல்கிற கதையை எடுத்து படம் ஓட்டுமா இல்லையா கேட்பாங்க. ரொம்ப இயல்பாக பேசுவார். எதுவுமே அவர் எல்லாவற்றையும் இயல்பாக எடுத்துக்கூடியவர். இப்போது அண்ணனோட மருமகன் இறந்து போனார் 1 மாதத்துக்கு முன்னாடி. அவர் பெரியாரிஸ்ட்டு. வீட்டில் ஒரு சின்ன சடங்கு கூட எதுவும் செய்யலை, விளக்கத்தில். அவனுடைய விருப்பம் எப்படியோ அப்படி. அண்ணன் வந்து என் குடும்பத்திலேயே ஒரு பெரிய டெமோக்ரஸி உண்டு. பலருக்கும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு, மத நம்பிக்கையெல்லாம் உண்டு. எங்கள் அப்பா இறந்து போன போது அண்ணன் சொன்னார், பாண்டியன் சொல்கிறபடி தான் அது கடைசியாக நடக்கணும். ஏன்னா அப்பாவோட கொள்கையில் அவன் தான் இருக்கான். அதனால் டிசைட் பண்ணுறது அவன். அப்பா வந்து டிஎம்கேல இருந்தார் இல்லை, முழுக்க திமுகவில் முதல் நாள்லேருந்து இருந்தார். எம்எல்ஏவாக இருந்தார் நினைக்கிறேன் ஒரு பீரியட். எம்எல்சி 72 78. ஸோ உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனது எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. பல விஷயங்கள் நிறையா நீங்கள் என் கருத்துக்கு ஒத்து போலேன்னா கூட உங்கள் பேச்சு வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருந்தது, என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். வாவு தமிழா நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். நன்றி.